హలో హలో టైం ஆயிடுச்சுடா இன்னும் எந்திச்சியா நீ எட்றா நான் எழுந்துச்சிட்டேன்டா. ஆமாம், நான் எழுந்துச்சிட்டேன்டா. நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்கே வந்துடுவேன், நீ கிளம்பிடு. நீ நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ ஹலோ டைம் ஆயிடுச்சுடா இன்னும் எந்திச்சியா நீ ஏய், இன்னும் கிளம்பலையாடா? நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்கே வந்துடுவேன், நீ கிளம்பிடு. சரி சரி, ஃபோனு நான் கிளம்பிட்டு கூப்பிட்றேன். இல்லை இல்லை, நீ மறுபடியும் தூங்கிடுவ. என்கிட்ட பேசிட்டே அப்படியே கிளம்பு. டேய், நான் அம்ச கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியா இல்லையா? ஆ பண்ணியாச்சு பண்ணியாச்சு. டேய் ஒழுங்கா சொல்டா, உண்மையிலேயே ப்ரிப்பேர் பண்ணியா இல்லையா? டேய், அதான் பண்ணிட்டு சொல்கிறேன்லடா, ஆள் மேலே சத்தியமாக பண்ணிட்டேன்டா. எத்தனை வாட்டர் அதே கேட்பேன். அப்போ நான் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம் தானே? ஆமாடா. சரி, டெல்மியா போட்டியா சொல். டேய், இதான்டா நேற்றும் கேட்டேன், அதான் நேற்றே சொல்லிட்டேனே, வேறு தான் கேள்றா. சரி, why should we hire you? I am well versed in problem solving and I have the ability to handle multiple tasks simultaneously. So I would lead my team in a better way. So I think I would be suitable for this position as well as the company. பரவாயில்லையே. சரி, நெக்ஸ்ட். வாட் இஸ் யுவர் பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த்? I am a hard worker and I will solve the problems in a really quick time. ஓ அப்படியா? டேய், 8 வருஷமா உன் கூட இருக்கேன், எனக்கே உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு இப்பதான் தெரியுது. சரி, வாட் இஸ் யுவர் பிகெஸ்ட் வீக்னஸ்? my biggest weakness is that I look perfection in everything and at every task I do, and I'm working on that to improve me. வாட் ஆர் யுவர் salary எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? Salary-யா? பின்ன சம்பளம் இல்லாம வேலை செய்ய போற அப்ரெண்டிஸாடா நீ? I expect around 50,000 to 55,000 per month. நொட்டுவாங்க. இன்டர்வியூ போக ரோலுக்கே 25,000 ஆஃபர் பண்ணாலே பெரிய விஷயம்டா. நீ தானடா சொன்ன அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுன்னு. நான் எங்கடா சொன்னேன்? சரி அதை விடு. எஸ்கியூஎல் பேசிக்ஸ்லாம் கொஞ்சமாவது பாத்தியா? எஸ்கியூஎலா? இல்லை, எல்கியூஎஸ். என்னடா சம்மந்தமே இல்லாமல் எஸ்கியூஎல் பற்றி கேட்குறா? டேய், நேற்று நைட் தானடா உங்ககிட்ட சொன்னேன் எஸ்கியூஎல் பேசிக்ஸ்லாம் கொஞ்சமாவது பாருன்னு. இது வேற. என்னடா ஆச்சு? ஒரு நிமிஷம். ஹலோ டேய், கேக்குதாடா? ஹலோ ஹலோ டேய், என்னடா ஆச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. டேய், ஒரு நிமிஷம் லைன்ல இருடா. டேய், என்னன்னா சொல்லிட்டு போடா. டேய் ஹலோ. டேய், நான் பேசுறது கேக்குதா இல்லையா? எஸ்கியூஎல் பேசிக்ஸ்லாம் பாத்தியாடா? ஹலோ. டேய், என்ன ஆச்சுன்னா சொல்றா. இல்லைன்னு சொல்லிட்டு போனேன். ஹலோ. என்னது? நான் கேட்ட கேள்விக்காக நீ இன்னும் பதிலே சொல்ல. எங்கடா போயிருந்த நீ? அதுவா? ஆமாம், நீ என்ன சொல்லிட்டு இருந்த? நான் உங்ககிட்ட எஸ்கியூஎல் பேசிக்ஸ்லாம் பார்த்துட்டியான்னு கேட்டுட்டு இருந்தேன். நீ பாட்டுக்கு ஆளே காணாமல் போயிட்ட. பார்த்தனா பார்த்துட்டேன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. சரி அதை விடு. பார், இன்டர்வியூ கிட்ட பங்க்சுவலாக பேசு. அப்படியே எல்லாம் தெரிஞ்ச தற்கொலை மாதிரி பேசிட்டு இருக்காது. அதே மாதிரி அந்த டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப் கொஸ்டினுக்கு அம்ச ஆன்சர்லாம் திரும்பி ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோ. அதான் ரொம்ப முக்கியமே. சரிடா சரிடா, நான் அதை பார்த்துக்கிறேன்டா. டே சரி, ரெடி ஆகிட்டேன். இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். சரி சரி, வா வா. ஆமாம், நானும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டேன். ஆமாம், டைம் என்னாச்சு? What
வாட் இஸ் யர் பிகஸ்ட் வீக்னஸ்? டேய் சொல்டா. ஹலோ டேய், இருக்கே இல்லையாடா நீ? டேய் உனக்கு என்ன வீக்னஸேவா இல்லை? ஹலோ எனக்கு எங்கேயா சிக்னல் இல்லையா? ஹலோ இப்போதான் கப்பு கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்தா விழவே இல்லை. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. நம்ம தான் இதெல்லாம் நடந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கோமா? ஒன்றுமே புரியலையே, குழப்பமா இருக்கே. என்ன சொன்னா? குழப்பமா இருக்குடா. எல்லா விஷயமும் திரும்பி திரும்பி நடக்கிற மாதிரியே இருக்கு. கதவு போய் திறக்கிறேன், திரும்பியும் நடக்குது. என்னடா சொல்ற? எனக்கு இதே மாதிரி தான் நடக்குது. டேய் விளையாடாதடா. எனக்கு காலிலேருந்து எல்லா விஷயமும் திரும்பி திரும்பி நடந்துட்டு இருக்கு. ஒன்றுமே புரியல, நீ வேற. டேய் என்னடா சொல்ற? என்ன சொல்ற? அதான் எனக்கு இங்கே நடக்குது. எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. நீ அப்போ கால் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு வாஷ் பேஷனில் ஃபேஸ் வாஷ் ரெடி ஆகலான்னு பார்த்தேன்டா. ரெடியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சரி டீ போட்டு பால் எடுத்து டீயாவது போட்டு குடிக்கலாம்னு நினச்சேன்டா. அதுக்காக கிச்சன் போனேன்டா. ஃப்ரிட்ஜில் இருந்து பால் எடுத்து சரி பால் போட்டு டீயாவது குடிக்கலாம்னு நினச்சேன்டா. டீ குடிக்கலான்னு போது டம்ளர் எடுத்து தட்டி விட்டேன்டா. தட்டி விட்டதுக்கப்புறம் சரி துணி எடுத்து துடைக்கலான்னு போது எவனோர்த்தன் பெல் அடிச்சான், யாருன்னே தெரியல. சரி தொடச்சதுக்கு அப்புறம் பார்க்கலான்னு பார்த்தா கீழே நான் கொட்டின ஒன்றுமே அங்கே இல்லைடா. ஒரு அடையாளமே எனக்கு தெரியல. சரி யார் தான் டோரை தட்டா, டோரை யாருன்னு போய் பார்த்தா அந்த பிளாக் ஹோலில் ஒருத்தரையும் பார்க்க முடியல. கருப்பாக இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னடா இலவுது, எங்கடா இருக்கேன், கனவுல இருக்கனா, ஒரு இதுவும் புரிய மாட்டேங்குது. டோரை திறக்கிறேன் முடிய மாட்டேங்குது. இவ்வளோ ட்ரை பண்ணால் திரும்ப வாஷ் மிஷினில் போய் நிற்கிறேன். என்னை சுற்றி எனக்கு என்ன நடக்குது, என்ன இலவு நடக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. திரும்ப வாஷ் பேஷன் போனால் கிச்சனாண்டா நிற்கிறேன். கிச்சனாண்டா நான் வச்ச பால் எதுவுமே அங்கே இல்லை. நான் பால் போட்டதுக்கும் ஒன்றும் இல்லை, டீ வச்சதுக்கும் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. கீழே டம்ளர் எதுவுமே அடையாளமே இல்லை. திரும்ப டோரை போய்ட்டு டோரை திறக்க பார்த்தா திரும்ப ரூமில் போய் நிற்கிறேன். எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், கனவுல இருக்கேனா, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறது கூட சரியாக தெரிய மாட்டேங்குது. ஓடி வந்து டோரை திறக்கலான்னு பார்த்தா டோரை திறக்க கூட முடியல சுத்தமாக. ஒன்றுமே புரியல. என்னடா இலவுதுன்ற மாதிரி இருக்குடா. எப்பாடி இருக்கேலடா நீ? டேய் நீ சொன்னது அப்படியே எனக்கு நடந்த மாதிரி இருக்குடா. இதெல்லாம் ஏன்டா நமக்கு நடக்குது? அது ரெண்டு பேருக்கு எப்படி ஒரே மாதிரி நடக்கும்? டேய் லூசாடா நீ. எனக்கு முன்னாடா தெரியும். நானும் ஒரு குழப்பத்தில் தாண்டா இருக்கேன். மச்சான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா, ஒண்ணுமே புரியலடா. டேய் இப்போ நான் சொல்றது உனக்கு புரியலையாடா? எனக்கும் இதே தாண்டா நடக்குது. மச்சான் நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. காலையிலேருந்தே நடந்த விஷயம்லாம் திரும்பி திரும்பி நடந்துட்டு இருக்கு. ஆனால் எல்லாம் வேற வேற நேரத்தில் எல்லாத்துக்குமே அந்த காமன் பாயிண்ட் எனக்கு அது. வீட்டில் எந்த இடத்துக்கு வேணால் நம்மளால போக முடியுது. ஆனால் கதவை தாண்டி எங்கேயுமே போக முடியல. பிரச்சனை கதவா இல்லை வீடான்னு தெரியல. லூப் டேய் கேக்குதாடா? டேய் ஸ்விட்ச் ஆஃபா? ஷிட், என்னடா பண்றது? டேய் தொகடா. டேய் இருக்கியா இல்லையாடா உள்ள?
வீடியோ ஸ்டார்ட் பண்ணலையா சாய்? என்ன கொடுமை சார் உனக்கு?